இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தால் நம்ம நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போக முடியும், அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற எல்லாருக்கும் இந்த கதை ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். அப்படி என்ன ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு இங்கே யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, சரிங்களா? எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளையும், அதுவும் பிறரை கூட கவனிக்க முடியாத காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையை நம்ம சிறப்பாக வாழணும் அப்படின்னா இப்படி வாழுங்க. உங்களாலையும் லைஃப்பில் என்ஜாயும் பண்ண முடியும், லைஃப்பை நல்லபடியாகவும் கொண்டு போக முடியும். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாட்டில் ஒரு அரசர் ரொம்ப அழகாக ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வராரு. அவரோட ஆட்சி ரொம்ப சிறப்பாகவும் மக்களுக்கிடையே ரொம்ப அமைதியான சூழலையும் கொண்டு வருது. அந்த அரண்மனையில் ஒரு அறிவாளியான ஒரு அமைச்சர் இருக்கார். அவரோட வழிகாட்டுதல் படி தான் அந்த அரசர் தன்னோட ஆட்சியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வராரு. அந்த நாட்டில் ஒரு முறை ஒரு முனிவர் போதனைக்காக வராரு. அந்த போதனையில் இந்த அமைச்சரும் போய் கலந்துக்கிறாரு. இந்த போதனையில் கலந்துக்கிட்ட அந்த அமைச்சருக்கு அந்த போதனை ரொம்பவுமே பிடிச்சு போயிடுது. அவருக்குள்ள ஒரு சில மாற்றங்களையும் கொண்டு வருது. சரி, என்னடா நமக்குள்ளே இவ்வளோ பெரிய மாற்றம் இருக்கே, நம்ம வாழ்க்கையை இப்படி வாழ்கிறத விட துறவி மாதிரி வாழ்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு எண்ணம். உடனே என்ன பண்ணுறாருன்னா, அரண்மனைக்கு போகிறாரு. போய் அரசரை பார்த்து, அரசே, என்னோட வேலையை நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன். ஏன்பா திடீர்னு இவ்வளோ பெரிய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்குறாரு. அதுக்கு நான் துறவறம் மேற்கொள்ளலான்னு இருக்கேன். அதனால் இந்த இந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுறதுன்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அரசருக்கு கை காலெல்லாம் நடுங்கி போயிடுது. ஏன்னா, என்ன அமைச்சரே, திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? இத்தனை காலமாக உங்களோட ஆலோசனைப்படி தான் என்னோட ஆட்சியை அமைச்சிக்கிட்டு வரேன். நீங்கள் என்ன இப்போ நேற்று அரண்மனையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னோட பரம்பரையாக நீங்கள் என்னோட அரசவையில் வேலை பார்த்துக்கிட்டு வரீங்க. உங்களோட உறுதுணை இல்லாமல் என்னால் சிறப்பாக செயல்பட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அரசரோட ஆற்றாமையை அந்த இடத்துல சொல்கிறாரு. உடனே அமைச்சருக்கு ஒரே குழப்பம். நீங்கள் இந்த அரண்மனையை விட்டு போகிறதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. உங்களோட அறிவு கூர்மை இல்லாமல் என்னோட ஆட்சி சிறப்பாக அமையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அரசருக்கு, அரசே, என்ன மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு இருந்தால் போதும் தானே, என்ன மாதிரி உங்களுக்கு ஆலோசனை சரியான நேரத்தில் கொடுத்தா போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி, அதுக்கு என்ன வழி? அதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, என்னை விட திறமைசாலியான ஒரு அமைச்சரை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து நானே கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அரசருக்கு என்னவோ உடன்பாடு இல்லை, இருந்தாலும் அதை முயற்சி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு யோசனையும் வருது. உடனே தன்னோட அரண்மனையில் அரசவை அமைச்சர்களாக இருந்த ஒரு 4 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 4 பேர்த்துக்கிட்டேயும் நிறைய கேள்விகள், நிறைய பதில்களும் எதிர்பார்க்கப்படுது. ஒவ்வொரு கட்டங்களும் முன்னேறிக்கிட்டு வராங்க. இறுதி கட்டம். அந்த கட்டத்தில் யார் சரியான பதில் சொல்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த அமைச்சர், அதுவும் அரசருக்கு இஷ்டமான ஒரு அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பும் வருது. உடனே ஒரு அறையை ரெடி பண்ணுறாரு அமைச்சர். என்ன அப்படின்னா, அந்த அறை அரசர் ஓய்வெடுக்கும் அறை. சரி, அந்த அறையில் சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அந்த அமைச்சர். என்ன மாற்றம்?
அங்கே இருக்கிற எல்லா பொருட்களையும் ஒரு விதமாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதில் ஒரே ஒரு திரை சிலையை மட்டும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையாட்களை அழைக்கிறாரு. அழைச்சி இங்கே இருக்கிற திரை சிலையை விலக்கிடுங்க, எடுத்துட்டு நான் கொண்டு வந்த திரை சிலையை இங்கே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அவங்களும் மாற்றிட்டு போயிடுறாங்க. அரசர் அந்த அறைக்குள்ளே வராரு. உள்ளே வந்தவுடனே அவருக்கு ஒரே கோபம். என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த அறைக்குள்ளே பயங்கர துர்நாற்றம். எங்கேருந்து வருதுன்னு யோசிக்கிறீங்களா? அந்த அமைச்சர் அந்த திரை சிலையை மாற்ற சொன்னார் பார்த்தீங்களா, அந்த திரை சிலையிலேருந்து தான் அவ்வளோ துர்நாற்றம் வருது. அது கேட்ட உடனே அரசருக்கு ஒரே கோபம். என்ன அமைச்சரே இப்படி ஒரு வேலையை செஞ்சு வச்சுருக்கீங்க, உள்ளே வரவே முடியல, என்னோட தலையே சுற்றுது அப்படின்னு சொல்கிறாரு. அரசே, இதில் தான் சூட்சமே இருக்குது, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 பேரையும் வர சொல்கிறாங்க. 4 பேரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்தவுடனே ஒருத்தர் ஒரு அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முதல் நபர் என்ன சொல்லுவாருன்னா, என்ன அரசே இவ்வளோ ஒரு எப்படின்னா பொறுக்க முடியாத ஒரு துர்நாற்றம் வருது, உங்களுக்கெல்லாம் வரலையா, எப்படி நீங்கள் இந்த அறைக்குள்ளே இருக்கீங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த இடப்புலே கொந்தளிச்சு பேசுகிறாரு. அதை கேட்டவுடனே அரசர் யாரங்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. வேலையாலும் நிற்கிறாங்க. இவனை உடனடியாக சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. 2வதாக வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா, என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, இந்த அறைக்குள்ளே எவ்வளோ அற்புதமான வாசனம், சந்தன வாசம், ரோஜா பூ வாசனை, அது மட்டும் கிடையாது, சாம்பிராணி வாசனை மூக்கை தொலைக்குது, இதை போய் இப்படி நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரே அப்படின்னு சொன்னோடனே உடனே யாருங்கே அப்படின்னு வர அரசர். வேலையால் நிற்பார். இவனை கொண்டு போய் சிறையில் அடிங்கள் அப்படின்னு சொல்லிடுவார். என்னடா இது, மற்ற 2 பேருக்கும் ஒரே குழப்பம். முதல்ல வந்தவன் உண்மையை சொன்னான், அவனையும் சிறையில் அடிக்க வச்சிட்டாங்க. 2வதாக வந்தவன் பொய் சொன்னான், அவனையும் சிறையில் அடிச்சிட்டாங்க. 3வது வந்தவன் 4வதாக வந்தவன் என்ன சொல்கிறதுன்னு புரியல. 3வதாக இருந்தவன் அமைதியாகவே நின்றுட்டான். 4வதே வந்தவன் என்ன சொல்கிறானா, அரசே, எனக்கு இங்கே என்ன துர்நாற்றம் அடிக்குதோ இல்லை வாசனை திரவியத்தோட வாசனை இருக்கோ அப்படின்றது என்னால் யூகிக்க முடியல. ஏன் அப்படின்னா எனக்கு 3 நாளாக ஜலதோஷம். அதனால் எனக்கு எந்த வாசனையும் என்னால் சரியாக கணிக்க முடியல. உங்களுக்கு ஆட்சேபம் என்ன இல்லை அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் இந்த அறையை நான் சோதனையிட்டு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறை முழுக்க சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு அரசர்கிட்ட, அரசே, என்னோட மூக்கு ரொம்ப கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், இனி எந்த வாசனையுமே வரலை, என்னை மன்னிச்சிடுங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேலையால் அழைச்சி, அங்கே ஒரு திரை சிலை இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து தான் துர்நாற்றம் வருதுன்னு நான் நினைக்கிறேன், தயவு கூர்ந்து அந்த திரை சிலையை மட்டும் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. 3வதாக வந்தவன் எதுவுமே சொல்கிறதில்ல. அவன் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறான். அடுத்த நாள் யார் அமைச்சர் பதவிக்கு சரியான ஆள் அப்படின்ற அறிவிப்பும் முடிவுகளும் வருது. எல்லாரும் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ யார் அந்த இதில் வின் பண்ணது அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? 4வதாக வந்தவர் இல்லைங்களா? 4வதாக வந்தவருக்கு எந்த வாசனையுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்கா அரசர்கிட்டேருந்து சொல்லிட்டு வெளியில் அந்த திரைசீலையை மாற்ற சொல்லி இந்த வேலையாள் கிட்ட சொல்லிட்டு போனார் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த போட்டியில் வெற்றி பெறுறாரு. இந்த வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான கருத்து இந்த 4 பேர்கிட்ட தாங்க இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒன்று சொல்கிறோம் இல்லை ஏதாவது நம்ம செய்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எடுத்த எடுப்பில்
நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து உடனடியாக சொல்லிடுவேன். இதுதான் என்னோடய குணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு நிறைய பேரோட கஷ்டத்துக்கும் அவங்களோட விரோதத்துக்கும் ஆளாகிறீங்க. அந்த மாதிரி இருந்தாலும் வாழ்க்கையில் வில்லங்கமே. இரண்டாவதாக வந்தவர் அங்கே என்ன நடக்குது அப்படின்றதும் தெரிஞ்சும் அந்த இடத்துல இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பொய்யான ஒன்றை சொல்கிறாரு. அப்படி சொன்னாலும் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் வராது. மூன்றாவதாக வந்தவர் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கு எந்த முன்னேற்றமும் வராது. நான்காவதாக வந்தவர் அந்த இடத்துல யாரோட மனசையும் புண்படுத்தாமல் அந்த இடத்துல யார்கிட்டையும் தன்னோட தவறை சுட்டி காட்டவும் முடியாமல் எப்படி கரெக்டாக சமயத்துக்கு ஏற்றாப்புல வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து அழகாக விலகி போனார். அவர் அரசர்கிட்ட இருந்து இது இப்படி இருக்குது அப்படின்றத சொல்லாமையும், ஆனால் அந்த இடத்துல ஒரு தவறு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சமயத்திற்கு ஏற்றாப்புல அவரோட தன்னோட வார்த்தைகளை பயன்படுத்தி அழகாக வெளியில் போனார் பார்த்தீங்களா? அதுதாங்க வாழ்க்கையோட தத்துவம். அங்கே என்ன நடக்குது, அந்த இடத்துல நம்ம எப்படி பேசணும், எப்படி பேசினா அந்த இடத்துல பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம எடுத்த எடுப்பில் எல்லாத்தையுமே வந்து கோவமாக சொல்கிறதுனாலையோ, இல்லை அதை வந்து பெருமையாக எடுத்து சொல்கிறதுனாலையோ, இல்லை இருக்கிறது இடம் தெரியாமல் என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கிறதுனாலையோ உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராது. இப்படியாப்பட்ட காலகட்டத்தில் நீங்களும் சர்வே பண்ணணும் அப்படின்னா சமயத்துக்கு ஏற்றாப்புல அதுவும் அழகான வார்த்தைகளை பயன்படுத்துனீங்கன்னா யார் மனசையும் புண்படுத்தாமலும் உங்களுக்கு தேவையானதையும் நடக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையும் நல்லாவே இருக்கும். இதோட என் கதையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.